நமக்கு கிடைச்ச சப்போர்ட்டர்ஸை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியே ஆகணும். இந்த ஒரு பேஜ் ஆரம்பிக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, லவ் டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்ல போகிற, உன்னை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, தப்பாக போயிடும். ஆனால் எனக்கு இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸே வரலங்கிறதே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சீரியஸாக நீங்கள் எந்த கமெண்ட்லாம் எடுத்து பாருங்கள், என்னையே நெகட்டிவாக யாருமே பேசினதில்லை. யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தியா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. லிட்டில் நம்ம 500 ஃபாலோவர்ஸ் வந்துட்டோமா, கிட்டத்தட்ட நம்மள ஒரு 4 லட்சம் பேர் கிட்ட வரைக்கும் மொத்தமாக பார்த்துருப்பாங்க ஓவராலாக. இது வரைக்கும் யாருமே நம்மளை தப்பாக பேசவே இல்லைங்கிறது ஆச்சரியம். சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு நிறைய பேர் அந்த லவ்லேருந்து வெளியே வர முடியாமல் இருந்திருப்பாங்க, பிரேக்கப்லேருந்து மூவ் ஆன் ஆக முடியாமல் இருந்திருப்பாங்க. நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனே தவிர வேறு எதுவும் நான் பெருசாக பண்ணல. ஆனால் அது எந்த அளவுக்கு எனக்கு அன்பை திரும்ப கொடுக்குறாங்கன்னா, சில பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க, நான் உங்களுக்காண்டி இனிமேல் டெய்லி ப்ரே பண்ண போகிறேன், என் லைஃப்பில் நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி. அதாவது அதெல்லாம் எனக்கு இன்னும் அதை கண் கலங்க வச்சுது சில நேரம்லாம். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு நீங்கள் கடவுளாக தெரிஞ்சுங்க அந்த நேரத்தில், இந்த மாதிரி வந்து என் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணும்போது. சில பொண்ணுங்கள்லாம், ஆனால் நான் உனக்காக நான் இப்படி பண்ணேனா அப்படின்னு சொல்கிறதாகட்டும். பசங்க நிறைய பேர் வந்துட்டு, ப்ரோ உனக்கு என்ன பிரச்சனாலும் சொல்லு, இந்த ஊரில் நீ என்னைக்கு எங்கே வந்தாலும் சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம், என்னை பார்க்க ஒரு நாள் வா, உனக்கு மேரேஜ்னா சொல்லு, நாங்கள் வரோம். ஏன் தெரியலன்னா, நீ எனக்கு அன்னைக்கு சொன்னதுலேருந்து நீ எனக்கு ரொம்ப அண்ணன் மாதிரி ஃபீல் ஆகிட்ட இப்படின்னு சொல்கிறதாகட்டும். இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. யாருனே தெரியாதவங்கலாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் நிறைய பேர், சிங்கப்பூரில் 1-2 பசங்க. ஸோ இது மாதிரிலாம் கிடைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு, நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோன்னு தெரில, இவ்வளோ லவ் அண்ட் கேர் கொடுக்குறாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்துட்டு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். லவ் யூ கைஸ்.